எஸ்எஸ்பி அக்கௌண்டன்சி டைம். எடுத்துக்காட்டு 6. சாந்தி என்பவர் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புகள் பின்வருமாறு. விவரம். மொத்தம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 6000, செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு 4000, இயந்திரம் 60000, அறைகள் 10000, பற்பல கடனீந்தோர் 25000, சரக்கிருப்பு 45000, கடனாளிகள் 70000, ரொக்கம் 4000. 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை தயாரித்து அந்நாளைய முதல் கண்டறியும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எங்கே வரும்? சொத்து பக்கம். செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு. இயந்திரம் எங்க? சொத்து. அறைகளன் சொத்து. கடனீந்தோர் பொறுப்பு. சரக்கிருப்பு சொத்து. கடனாளிகள் சொத்து. ரொக்கம் சொத்து. எடுத்துக்காட்டு 6. தீர்வு. சாந்தி என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை. பொறுப்புகள் மொத்தம், சொத்துகள் மொத்தம். ஃபர்ஸ்ட் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 6000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டு 6000. அதுக்கடுத்தது செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு. செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு 4000. பொறுப்புகள். செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு என்ன? பொறுப்பு. $4000. இயந்திரம். இயந்திரம் சொத்து. கடனீந்தோர். பற்பல கடனீந்தோர். பற்பல கடனீந்தோர் பொறுப்பு. பற்பல கடனீந்தோர் பொறுப்பு. பற்பல கடனீந்தோர் பொறுப்பு 25000. 25000. சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 45000. ரொக்கம். ரொக்கம் 4000. கடனாளிகள். கடனாளிகள் 70000. இயந்திரம். $60000. அறைகளன் 10000. அறைகளன் 10000. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு சைடையுமே என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்போ எந்த சைடு அதிகம் இருக்குன்னு பார்க்கணும். பார்க்கும்போது எந்த சைடு அதிகம் இருக்கு? சொத்து பக்கம் அதிகம் இருக்கு. அப்போ இந்த சைடை நம்ம கூட்டணும். இந்த சைடை கூட்டும்போது 0 0 0 ஆரஞ்சு 11 11 + 4 15க்கு 5 மீதி 1 5 5 7 12 12 6 18 18 1 19. அப்போது 19. 1,95,000. 1,95,000. இப்போ எந்த இடத்துல அமௌண்ட் இருக்கோ அதுக்கு நேராக என்ன கொண்டு வந்து போட்டுடணும்? 1,95,000. அந்த 1,95,000 இதை கழிக்கணும். ஏன்னா பொறுப்பை கழிக்கணும். பொறுப்பு எவ்வளவு இருக்குது? 4000 + ஒரு 25. அப்போ 5 4 9 29,000. அப்போ 1,95,000 29,000 போயிடுச்சுன்னா 1,95,000 29,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? 1,66,000. 1,66,000. இப்போ இதை ரஃபா வேணாலும் போட்டு பார்த்துங்க. அப்போ 1,95,000 மைனஸ் 29,000. 0 0 0
இப்போது இங்கேருந்து இங்கே கடன் கொடுத்தோம்னா 15, 15ல் 9 போயிடுச்சுன்னா 6, இங்கே இருக்கிறது 8, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 1, 1,66,000. இந்த 1,66,000 தான் முதல். 1,66,000 தான் முதல். இருப்பு கட்டுதல், இருப்பு கட்டும் தொகை, இருப்பு கட்டும் தொகை, இதுதான் ஆன்சர். என்ன கண்டுபிடிக்கிறோம்? இப்போ முதல். எது கண்டுபிடிக்கிறோம்? முதல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நிலை அறிக்கையில் முதல் மட்டும் கேட்டிருக்காங்க. முதல் எவ்வளவு இருக்கு? 1,66,000. நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் காண்போம்.